Academy. I am Narmada Aptitude Trainer. LCM and HCF அப்படிங்கிற டாபிக் தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா பேங்கிங், SSC, RRB, TNPC இது எல்லாத்துலேயுமே இந்த டாபிக் வரும். Find the least number of 4 digit which is divisible by 4, 9 and 12. அந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டாங்க அப்படின்னா லீஸ்ட் அப்படின்னு கொஷின் கேட்டு 4 or 5 டிஜிட்ல கண்டுபிடிங்க வர ஆன்சர் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி மெத்தடில் தான் ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் லீஸ்ட்னு கேட்டாவே அதுக்கு எல்சிஎம் எடுக்கணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 4, 9, 12 இதான் கொடுத்துருக்கிற நம்பர். இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்துட்டிங்கன்னா 4 காமன் ஃபேக்டர் எடுத்தால் 1 4s are 4, 3 4s are 12. அடுத்து 3 காமன் ஃபேக்டர் எடுத்தோம்னா 3 3s are 9, 1 3s are 3, 3 எடுத்தோம்னா 1 1 1 அப்படின்னு வந்துருங்களா. அப்போ எல்சிஎம் என்ன வரும்? 12, 12 3s are 36. அப்போ 36 தான் எல்சிஎம் வேல்யூ. இப்போ இந்த எல்சிஎம் வேல்யூ வந்து 36 அப்படின்னா இங்கே இவங்க என்ன கேட்டிருக்காங்க? 4 டிஜிட் நம்பர் கேட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 2 டிஜிட் நம்பர். இந்த நம்பரால் வந்து இது டிவிசிபிள் ஆகும். ஆனால் அவங்க 4 டிஜிட் நம்பர் கேட்டிருக்கிறதால லீஸ்ட் 4 டிஜிட் நம்பர் பார்க்கணும். லீஸ்ட் 4 டிஜிட் நம்பர் எதுனா 1000. அப்போ அந்த 1000 அப்படிங்கிற நம்பர் எடுத்து இந்த 36ஆல் டிவைட் பண்ணும். டிவைட் பண்ணோம்னா 2 36 are 72. ரிமைண்டர் வந்து 28, 0, 7 36 are 252, ரிமைண்டர் வந்து 28. அப்போ இந்த ரிமைண்டரும் இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம அந்த 1000 அப்படிங்கிற நம்பர் எழுதிக்கணும். லீஸ்ட் 4 டிஜிட் நம்பர் எழுதிட்டு ப்ளஸ் இங்கே வந்திருக்கிற எல்சிஎம் வேல்யூ 36 மைனஸ் 28. இப்போ 36 மைனஸ் 28னா 8. அப்போ 1000 ப்ளஸ் 8 வந்து 1008. The answer. Second question என்னன்னா find the smallest number of 5 digit which is divisible by 12, 15, 20 and 54. It leaves the remainder 3 in each case. இங்க பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் 3 in each caseன்னு எக்ஸ்ட்ராவா ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க. ஸ்மாலஸ்ட்னாலும் லீஸ்ட்னாலும் ஒன்று தான். அந்த ஸ்மாலஸ்ட் லீஸ்ட் இந்த வேர்டு வந்தாவே என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். இப்போ 12, 15, 20, 54 இந்த நம்பருக்கு எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? 2 வரும். 6, 15 அப்படியே வச்சுப்போம். இது 10, 2, 7. அதே மாதிரி இதுக்கு வந்து காமன் ஃபேக்டர்னா 3 எடுப்போம். 3 எடுத்தோம்னா 2, 5, 10, 9 3s are 27. அதே மாதிரி இதுக்கு அடுத்து என்ன பண்ணலாம்? இப்போ வந்து 2 எடுக்கலாம். 2 எடுத்தோம்னா 1, 5, 5, 9 அப்படின்னு கிடைக்குங்களா. 5 எடுத்தோம் அப்படின்னா 1, 5, 1, 1, 9. அடுத்தது 9 வரும். அப்போதான் இது எல்லாமே ஒன்று ஆகும். இனி இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணிப்போம். இப்போ இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணோம்னா எல்சிஎம் வேல்யூ என்ன அப்படின்னு வருதுன்னா 540 அப்படின்னு வரும். இப்போ இந்த 540 அப்படிங்கிறது எல்சிஎம். நான் அவங்க என்ன கேட்குறாங்க? ஸ்மாலஸ்ட் நம்பர் ஆஃப் 5 டிஜிட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 5 டிஜிட் ஸ்மாலஸ்ட் நம்பர் கண்டுபிடிக்கணும். 5 டிஜிட் ஸ்மாலஸ்ட் நம்பர் எதுனா 10,000. அப்போ இந்த 10,000ல் இந்த 540ஆல் டிவைட் பண்ணும். ஏன்னா அதுதான் நமக்கு கிடைச்ச எல்சிஎம். அப்போ அதெல்லாம் டிவைட் பண்ணால் ஒரு 540 வரும். ரிமைனிங் வந்து 460, 0. இதில் வந்து எவ்வளோ இருக்குன்னா 8 540 சார் 4320. ரிமைண்டர் வந்து 280. இப்போ இதோட ஃபார்முலா என்ன நம்ம பார்த்தோம்? 1000 அதாவது 10,000 அந்த 5 டிஜிட் லீஸ்ட் நம்பரை எழுதிட்டு அது கூட ப்ளஸ் இங்கே வந்த ஃபஸ்ட்டு எல்சிஎம் வேல்யூ மைனஸ் ரிமைண்டர் சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 10,000 ப்ளஸ் 540 மைனஸ் 280ங்கும் போது 216 வரும். அப்போ 260 வந்து இதோட ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா 10,260 அப்படிங்கிறத ஆன்சர். அதோட ஸ்டாப் பண்ணக்கூடாது. நமக்கு எக்ஸ்ட்ராவாக என்ன கொடுத்துருக்காங்க? ரிமைண்டர் 3ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதோட அந்த ரிமைண்டரும் ஆட் பண்ணிக்கணும். இப்போ ஆட் பண்ணிட்டோம்னா 10,263 அதுதான் ஆன்சர். இப்போ உங்களுக்கு இதே மாதிரி ஒரு ஹோம்ஒர்க் சொல்கிறேன். நீங்கள் போட்டு கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். 18, 32, 24 இது வந்து ஸ்மாலஸ்ட் நம்பர் கண்டுபிடிங்க 4 டிஜிட்க்கு. தேங்க்யூ.